everyone, welcome back to our channel Sharmila Mahalakshmi Vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி சண்டே. சண்டே எப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் அண்ட் எப்படி மண்டேக்கு ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷ்னல் vlog தான். அண்ட் இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணுவோம் இல்லையா. அதுவும் எப்பவும் போல் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா 30வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதே நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் இருக்குது. இந்த தடவை கண்டிப்பாக நம்ம 48 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவும் கூட. எப்படி நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஒரு பேக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேக் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் கூட நான் ஷேர் பண்ணிக்க பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். நான் எப்பவும் போல் இன்றைக்கி சண்டேனா தூங்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் எப்பவும் போல் எந்திரிச்சு விடிய காலையில் ஒரு 4:30க்குள்ளே நான் விளக்கேற்றிட்டேன். இன்றைக்கி சாரீ வேர் பண்ணல. எதுவும் நம்ம வீடியோக்காண்டி ப்ரெசன்டபுளாக ரெடி ஆகலை. இப்போ நார்மலாக வேகமாக கிளம்பி ஒரு 4க்குள்ளே நான் ரெடி ஆகிட்டேன். சாரீலாம் வேர் பண்ணல. டைம் இருந்துச்சு நல்லாவே. கிளம்பிட்டு நான் ஒரு 4:30க்குள்ளேயே நான் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு உப்பு தியானம் பண்ணேன். நல்லா ரிலாக்ஸ்டாக டைம் இருந்துச்சு. அண்ட் நான் இந்த கேமரா தூக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு இல்லாதனால நான் வேண்டாம் அப்படின்னு விட்டேன். பட் அன்றைக்கி எனக்கு பூஜை பண்ணும்போது ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. ஏதோ நிறைவாக பூஜை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் இங்கே பூஜை ரூமில் மட்டும் ஓரமாக கேமரா வச்சுட்டு நான் பூஜை பண்ணது மட்டும் உங்களுக்கு விஷுவலாக காட்டினேன். அண்ட் ஒரு இடத்துலையும் போயிட்டு நான் கேமரா தூக்கிட்டே அலையிறது என்னால் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் நான் அதெல்லாம் காட்டல. ஒரு வீடியோவில் காட்டினா போதும் இல்லையா. இதான் அவங்களோட ரொட்டீன் அப்படி தெரிஞ்சுக்கும் இல்லையா. நான் எல்லா வீடியோலையும் அதை காட்டணுன்ட்டு நான் மெனக்கெட்டது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கே. இந்த தடவை அதை எடுக்க நார்மலாகவே விட்டேன். பட் சூப்பராக இருந்துச்சு. எஃபெக்ட் நிறைவாக இருந்தது. அதனால் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் காஃபி குடிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்பேன். அதுக்கப்புறம் குக்கிங் எல்லாமே முடியும் போதே சைட் பை சைடாக எல்லா வேலையும் நான் பார்த்துட்ருப்பேன். துணி ஒரு சைடு லோட் ஆகிட்டு இருக்கும். இந்த சைடு கிச்சன் க்ளீனிங் இருக்கும். நான் மேக்ஸிமம் ஒரு 10-11க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணணுன்னு நினப்பேன். கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி நான்வெஜ் தான் சாப்பிட்டோம். ஒயிட் குருமா, சிக்கனில் ஒயிட் குருமா வச்சோம். அதுக்கப்புறம் முட்டை மட்டும் பாயில் பண்ணிக்கிட்டாச்சு. காலையிலே பூஜை பண்ணிட்டோம்ல. நான் ஈவினிங் விளக்கேற்ற மாட்டேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம்ல. அதனால் அதுக்கப்புறம் துணி எல்லாம் துவைச்சதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒரு பேட்சை துவைச்சி அதை காய போட்டுட்டேன். இப்போ சண்டே அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நான் வீக்லி ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ துணி அதிகமாக சேர்ந்ததுன்னா நான் டெய்லி கூட வாஷ் பண்ணுவேன். 3 டைம்ஸ் வாஷ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். முக்கியமாக சண்டே எல்லா துணியும் வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா சப்போஸ் மண்டே யூனிஃபார்ம் வேணும், குப்பிட்டுக்கு யூனிஃபார்ம் வேணும், ஹஸ்பண்ட்க்கு ட்ரெஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுருவேன். அதெல்லாம் துணி காய போட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆவேன். ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக எல்லா வேலையும் பண்ண மாட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஏதாவது சீரீஸ் பார்க்குறது. ஹாட்ஸ்டாரில் இப்போ ஹார்ட் பீட்னு ஒரு சீரீஸ் வந்துட்டுருக்கு. அது பார்க்குறது. அது மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துட்ருப்பேன். பார்த்துட்டு வீடு ஃபுல்லாக கூட்டிகிட்ருக்கேன். அதை பார்த்துட்டு உடனே பண்ண மாட்டேன். ஒரு 1/2 hour 1 hour ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துருப்பேன். நான் ஹரிபரியாக வேலை செய்ய மாட்டேன். சண்டே மட்டும் நல்லா ஃப்ரீயாக எல்லாம் கூட்டி வச்சுட்டு வீடை டெய்லி ஒரு 2 டைம்ஸாவது கூட்டணும். இப்போ நான் மதியானம் கூட்டுறேன்னா அடுத்து நைட்டு ஒரு தடவை கூட்டிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குவேன். நைட்டு பார்த்திங்கன்னா மாப் போட்டேன். ஏன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம் இல்லையா. நைட்டு போல் மாப் போட்டுட்டு தான் தூங்கினேன். நைட்டு ஒன்ஸ் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டு வச்சுட்டு நான் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருப்பேன். இன்னொன்று எனர்ஜி இருக்காது. என்ன தான் நம்ம சுறுசுறுப்பாக இருந்தாலும் ஒரு டல் ஆகும் உடம்பு. அப்போ என்ன பண்ணுவேன்னா க்ரீன் டீ குடிப்பேன். க்ரீன் டீ இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கொடுக்குங்க. அதனால் நம்ம நல்ல வேலை செய்யலாம். நமக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். வெறும் க்ரீன் டீ மட்டும் குடித்தா ஹெல்ப் பண்ணாது. க்ரீன் டீ குடிச்சிட்டு நம்ம எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளை செய்வோம் இல்லையா. அது மூலமாக நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு.
கூப்பிட்டு நான் எப்போல்லாம் இந்த மாதிரி க்ரீன் டீயோ ஏதாவது குடிக்கிறேன்னா ஒன்று வந்துடுவான், எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்பான். சும்மா ஒரு ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் கொடுத்துட்ருப்பேன் அவனுக்கும். இந்த க்ரீன் டீ ஒன்றுமே டேஸ்ட்டே இருக்காதுங்க. பட் அதையும் வந்து குடிச்சிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு போகிறான் பாருங்க. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக என்னை வச்சுப்பேங்க. ரொம்ப வந்து ஹரிபரியாக வேலை செஞ்சுட்டே எனி டைம் அப்படி இருக்க மாட்டேன். அதே மாதிரி என்னோடய ஸ்கின் கேர் இப்போ பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு. இப்போ போய் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஐஸ்வர்யம் குட்னஸில் இருந்து ரெட் ஒயின் சோப் யூஸ் பண்ணுறேன். நல்ல ரிசல்ட் இருக்குது, அது ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பஞ்சாராஸ்லேருந்து முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி நான் சின்ன வயசுலேயே யூஸ் பண்ணியிருக்கேன். இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இது ரெகுலராக இந்த பேக் போடக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் போடலாம், இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் கூட போட்டுக்கோங்க. ரொம்ப டல்லாக இருக்குது, டேன் ஆகிட்டிங்கன்னா போட்டுக்கலாம். இதை வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா பச்சை பால், காய்ச்சாத பால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணலாம். நான் வெறும் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபேஸில் அப்படியே ரா ஃபேஸில் வந்து ஃபுல்லாக போட்டுடுங்க. அப்வர்ட்ஸில் மேலே நோக்கி தான் நம்ம போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து தொங்காது, சீக்கிரம் அப்படியே ஒரு மாதிரி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பேக் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் போடுறேன். இந்த மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் போட்டுப்பேன். ஏன்னா வந்து 30+ ஆகிடுச்சுனால நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரிங்கிள்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த டயத்தில் நம்ம இந்த பேக் வேறு போட்டு அது ஒரு மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் வந்து கொஞ்சம் பயப்படுவேன். ஸ்கின் கேர் வந்து ரொம்ப நான் பார்த்து தான் பண்ணுவேன். ரெகுலராக ஒரு விஷயம் ரெகுலராக பண்ணிருக்கோன்னா அதை அப்படியே பண்ணிகிட்டே இருப்பேன். எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து வீடியோ குவான்டிட்டிலாம் போட்டு பார்க்க மாட்டேன். இப்போ பேக் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஃபேன் காற்றுல வந்து உட்காந்துருந்திங்கன்னா காஞ்சிரும். அப்புறம் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். மாய்ஸ்சரைசர் இது கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். நான் ஹிமாலயாவில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன், ஆலோவேரா. இது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நல்ல ஜெல் மாதிரி இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்ல கிளியராக இருக்கும். இதில் வந்து நம்ம கையில் எடுத்தோம்னா ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அப்படியே வாட்டர் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஸோ இது சூப்பரான எஃபெக்ட் கொடுக்குங்க. அப்படியே ஸ்கின்ல ரொம்ப லைட்டாக இருக்கும், போட்ட உடனே அப்படியே அப்சர்வ் ஆகிக்கும். அப்படியே தண்ணியை லைட்டாக முகத்தில் தண்ணி எப்படி ஈரம் காயும் அந்த மாதிரி தான் ஒரு செகண்டில் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இந்த பேக்லாம் போடுறோம்ல, முல்தானி மெட்டி இதெல்லாம் போடும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயில் எல்லாம் எடுத்துரும். அப்போ வந்து ரொம்ப ஆயில்லாம் எந்த ஆயிலுமே இல்லைன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். அப்போ வந்து சீக்கிரமாக சுருக்கம் விழுகும், அந்த மாதிரி ஆகிடும், ஏஜாக தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி போடுங்க. மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட் இந்த சீரம், ஐஸ்வர்யம் குட்னஸ்லேருந்து ஃபேஸ் க்ளோ சீரம் சொல்லிட்டு இதை நான் வந்து ஒரு ட்ராப் அப்ளை பண்ணிக்கிறேன். 3 ட்ராப் போதுங்க. இது நல்லாவே வரும் உங்களுக்கு. 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட இருக்கும். கொஞ்சம் ரேட்டு வந்து 300க்குள்ளே இருக்கும். நல்ல அஃபோர்டபுள் ரேட்டு தான், நல்ல ரிசல்ட் இருக்கும். குட்டி குட்டியாக அந்த பொறியாக வரும் பார்த்திங்களா ஸ்கின்னில், ஸோ அதெல்லாம் இருக்காது. ரொம்ப ஷைனாக செம்ம க்ளோவாக இருக்கும் ஃபேஸே வந்து. அதேமாதிரி லிப் பாம் இது பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே நான் இதாங்க யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த லிப் பாமும் என் லிப்ஸ்க்கு செட் ஆகாது, அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ பிஃபோர் பாருங்கள் அந்த வீடியோக்கும் இப்போ அந்த ஃபேஸ் க்ளோ சீரம்லாம் போட்டதுக்கப்புறம் என் ஸ்கின் பாருங்கள், பேக்லாம் போட்டதுக்கப்புறம் நல்ல பிரைட்னஸ் கொடுக்குதில்ல. ஸோ இந்த மந்த்லி ஒன்ஸ் தான் இதை நான் அப்ளை பண்ணுறேன், இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ ஆஃப்டர் பாருங்கள் என்னோடய ஃபேஸில் வந்து நல்ல க்ளோ இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ஃபேஸ் க்ளோ சீரமோட எஃபெக்ட்டு. இன்னொன்று சோப்பு, நல்ல ரெட் ஒயின் சோப் யூஸ் பண்ணுறேன், ஐஸ்வர்யம் குட்னஸ்லேருந்து. இன்ஸ்டாகிராமில் தான் நான் வாங்கினேன். ஸோ நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.